யூஸ் பண்ணலாம், ஆர் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கும் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் இன் டிபிசிஏ. டிபிசிஏல 2 டெம்ப்ளேட் இருக்கு. ஒன்னு சீட் டெம்ப்ளேட், இன்னொன்னு நான் சீட் டெம்ப்ளேட். ஓகேவா? Guys, understand our types of template? DBCA templates, seed and non-seed, it's okay? Understand, huh? வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னா உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க. இங்க நெட்வொர்க் கரெக்டா இருக்கு. Non-seed template again, okay. இப்போ சீட் டெம்ப்ளேட்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிபிசி, நான் சீட் டெம்ப்ளேட்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிபிடி. ஓகேங்களா? இந்த டிபிடி டிபிசி அப்படிங்கிறதுலாம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அது ஒரு நேம் தான். ஓகேங்களா? அதுக்குள்ள டீப்பா போகணும்னு இல்லை. ஓகேவா? இதுல டேட்டா ஃபைல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த நான் சீடை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் தென் இதோட டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, this type of template it can be used to create a new database from scratch. ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும்போது ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது ஸ்கிராட்ச்ல இருந்து தான் கிரியேட். ஏற்கனவே இருந்த டேட்டாபேஸ்ல இருந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சீட் டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா சீட் டெம்ப்ளேட்டோட ஒர்க்கிங் பார்ட். பட் நான் சீட் டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா it can be created a new database from scratch. ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த டேட்டாபேஸ் கிரியேட். ஓகேங்களா? அதுக்கு சம் ஆஃப் த கேரக்டரிஸ்லாம் வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் நாட் சீட் டெம்ப்ளேட் ஆர் மோர் ஃபிளெக்சிபிள் தென் த சீட் டெம்ப்ளேட். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சீட் டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா ஃபைல்ஸ் ஒரு லாக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கு. சரிங்களா? அந்த சைஸ்க்குள்ளதான் வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் இருக்கணும், அந்த கேரக்டரிஸ்குள்ளதான் அந்த நேம் ஃபார்மட் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கு ஃபார் சீட் டெம்ப்ளேட்டுக்கு. ஓகேவா? ஆனா வந்துட்டு நான் சீட் டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல தான் இருக்கணும், ஒரு கேரக்டர்ஸ்ல தான் நேம் இருக்கணும் அந்த டேட்டாபேஸுக்கு அப்படின்லாம் இல்லை. இட் கேன் பி மோர் ஃபிளெக்சிபிள் தென் த சீட் டெம்ப்ளேட். ரைட்டா? அதனாலதான் வந்துட்டு இட் கேன் பி மோர் சீட் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். சீட் நாட் சீட் டெம்ப்ளேட்டை ஏன் சீட் கவுண்டர் பார்ட் சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் ஏ மோர் ஃபிளெக்சிபிள். ஓகேங்களா? And then it can be all the data files on online Redologs are created to a specification. நம்மளோட ஸ்பெசிபிகேஷனுக்கு ரிலேட்டடாகவே அந்த ஆன்லைன் Redologs and the data files can be created. ரைட்டா? and then அதோட நேம்ஸ் சைஸ் இதெல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆகும். ரைட்டா? இதுதான் வந்துட்டு நான் சீட் டெம்ப்ளேட். அண்டர்ஸ்டாண்டா? Guys, non-seed template understand that's up. சீட் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஓகே ஒன் செகண்ட் நான் சொல்றேன். சீட் டெம்ப்ளேட் சீட் வந்து பொறுத்த வரைக்கும் அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நீங்க நோட் பண்ண வேண்டியது டிபிசி. ரைட்டா? இது வந்துட்டு எல்லா டேட்டா ஃபைல்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? and then இதோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா it can be both the structure and the physical data files of the existing database. இதோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ், அதாவது இந்த மாதிரி டெம்ப்ளேட்ல இருக்கும். நேம் ஆஃப் த டேட்டாபேஸ் என்ன, டெஸ்டினேஷன் ஆஃப் த டேட்டா ஃபைல்ஸ், அண்ட் தென் எத்தனை கண்ட்ரோல் ஃபைல்ஸ் இருக்கு, அதோட எத்தனை ரெடோலாக் குரூப்ஸ் இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்துட்டு நான் சீட் டெம்ப்ளேட்ல கிடையாது. ஓகேவா? பட் சீட் டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸ்ல தான் அந்த டேட்டா பேஸோட நேம் இருக்கணும். ரைட்டா? இந்த டெஸ்டினேஷன்ல தான் அந்த டேட்டா ஃபைல்ஸோட சைஸ் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் எத்தனை கண்ட்ரோல் ஃபைல்ஸ் இருக்கணும், அண்ட் தென் எத்தனை ரெடோலாக் குரூப்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு சீட் டெம்ப்ளேட்டை நம்ம சொல்றோம். நான் சீட் டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சீட் டெம்ப்ளேட் அண்ட் நான் சீட் டெம்ப்ளேட். ஓகேவா? இப்போ இந்த சீட் டெம்ப்ளேட்ல வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பாராமீட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் கேன் பி கிரியேட்டட் பை DBCA by using the
command line SQL statement or Oracle Enterprise Manager tool. ஒரு command line SQL statement வச்சும் அதை கிரியேட் பண்ணுவாங்க. ஆர் Oracle Enterprise Manager tool இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு வந்துட்டு இந்த இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர். ஓகேவா? அண்ட் இந்த டேட்டா ஃபைல்ஸ் அண்ட் ஆன்லைன் டேட்டா லாக்ஸ்லாம் வந்துட்டு இந்த சி டேட்டாபேஸ் கம்ப்ரஸ்ட் லெவல்ல தான் வந்துட்டு ஸ்டோர் ஆயிடும். ரைட்டா? இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட் இந்த ஃபைல் வித் டிஎஃப்ஜே எக்ஸ்டென்ஷன். அந்த லொகேஷன் வந்துட்டு டிபிசி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல லொகேட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சி டெம்ப்ளேட் அண்ட் நான் சி. சி டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஸ்டோர் லைக் ஏ பிசிக்கல் ஃபார்மேட். நான் சி டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் இட் கேனாட் பி ஸ்டோர் இன் ஏ பிசிக்கல் ஃபார்மேட். ரைட்டா? இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிபிசி, இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு டிபிடி. ரைட்டா? இது டேட்டா ஃபைல்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணாது, இது டேட்டா ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? இதோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இட் கேன் பி லைக் ஏ பிசிக்கல் ஃபார்மேட். இதோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் இட் கேனாட் பி ஏ பிசிக்கல் ஃபார்மேட். இட் கேன் பி கிரியேட்டட் பை யோர் ஓன் ஃபார்மேட். ரைட்டா? இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் சி டெம்ப்ளேட் அண்ட் நான் சி டெம்ப்ளேட். ஓகேவா? guys understand that இப்போ சி டெம்ப்ளேட்டும் நான் சி டெம்ப்ளேட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? guys வாய்ஸ் கிளியரா இருக்காங்க? கிளியரா இல்லைன்னா நெட்வொர்க் செக் பண்ணுங்க, உங்களோட நெட்வொர்க். ஓகேவா? ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா DBCA template provided by Oracle. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இந்த Oracle என்விரான்மென்ட் மூலமா என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த என்விரான்மென்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நம்ம தவிர்ப்போம். ஓகேவா? இந்த DBCA டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்விரான்மென்ட்டா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ். ரைட்டா? டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா என்னென்ன யாருக்கும் தெரியுமா? டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா என்ன? டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது it is a centralized repository that store the data from various sources in a single location. ஓகேவா? இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஐடி செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஐடி செக்டார்ல ஒரு சர்வர் ரூம் இருக்கும். ஓகேவா? அந்த சர்வர் ரூம்ல தான் வந்துட்டு எல்லா கனெக்ஷன்ஸும் வந்துட்டு பாஸ் ஆகும். ரைட்டா? அதுதான் வந்துட்டு டேட்டா வேர்ஹவுஸ் சொல்லுவோம். Right? It is a centralized repository collection from stored data from a various sources into a single location. Okay, single அந்த லொகேஷன்ல இருந்துட்டு வேரியஸ் சோர்சஸ்ல கனெக்ட் பண்றது தான் வந்துட்டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டேட்டா வேர்ஹவுஸோட டெஃபினிஷன் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? டேட்டா வேர்ஹவுஸோட டெஃபினிஷன் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. A data warehouse is a centralized repository that stores your data from various sources in a single location. Make it easier to access and analyze. இதுதான் வந்துட்டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? guys once again நான் ரிப்பீட் பண்றேன். Data warehouse is a centralized repository that stores your data from various sources into a single location. இதுதான் வந்துட்டு டேட்டா வேர்ஹவுஸோட டெஃபினிஷன். ஓகேவா? இந்த என்விரான்மெண்ட்ல ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ற என்விரான்மெண்ட் இந்த டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேவா? இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா it can be used to perform numerous complex queries that process a large volume of data. Right? In the data warehouse environment, it can be provide a
large volume of data. The complex queries are run பண்றதுக்கு and then it can be performed like a numerous type. ஓகேவா? numerous typeல அது perform பண்ணும். numerous அப்படின்னா it can be performed like easily. ஓகேவா? அதுதான் வந்துட்டு numerous performance அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? And then complex queries இருந்தாலும் it can be processed a large volume of data. And then response time, accuracy and availability are key issues. இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இதுதான். டேட்டா வேர்ஹவுஸோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா Oracle environmentல it can be perform a numerous complex queries that process a large volume of data. It can be response time easily, accuracy and availability for a key issues. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த கொரிஸ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் அதை இது ஈஸியாவே வந்துட்டு கிளியர் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு மேஜர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டேட்டா வேர்ஹவுஸ். ஓகேவா? இதுல அக்யூரசி கொடுத்துருக்காங்க இல்லையா? அக்யூரசி அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அக்யூரசி அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸோட மெஷர்மெண்ட். இந்த அளவுக்கு அந்த டேட்டா பேஸ் மெஷர்மெண்ட்ல இந்த பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும், இந்த டேட்டா வேர்ஹவுஸ் என்விரான்மெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? and then this query is used for a select statement. ஓகேவா? இந்த டேட்டா வேர்ஹவுஸ் queries பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ரைட்டா? செலக்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், it can be fetching a new record or few record அப்படிங்கிறது தான் வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்டோட டெஃபினிஷன். ரைட்டா? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இட் கேன் பி ரேஞ்ச் ஃப்ரம் எ ஃபெட்ச் ஆஃப் எ ஃபியூ ரெக்கார்ட். ஒரு டேட்டாவை ஃபெட்ச் ஆஃப் எ டேட்டாவை வந்துட்டு கிரியேட் பண்றது தான் வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? and then it can be short out a 1000 of records from many different tables. டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்ல வந்துட்டு அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணும் அதோட செலக்ட் கொரிய வச்சு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா வேர்ஹவுஸ் என்விரான்மெண்ட் ப்ரொவைடட் பை Oracle. ஓகேவா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட். ஓகேவா? செகண்ட் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறது it can be referred to handling and management of transaction such as data exchange or business operations. இதுதான் வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னா it can be referred to the handling and management of transaction. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா it can be a concurrent users to perform a numerous transaction that requires rapid access to the data. ரைட்டா? இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வரக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் என்னென்ன அப்படின்னா அவைலபிலிட்டியா இருக்கட்டும், ஸ்பீடு, கன்கரன்ஸ் அண்ட் ரெக்கவரபிலிட்டி, இதெல்லாம் வந்துட்டு கீ இஷ்யூஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ரைட்டா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கோட கீ இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி, ஸ்பீட், கன்கரன்ஸ் அண்ட் ரெக்கவரபிலிட்டி. ரைட்டா? அண்ட் தென் இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா it can be used for all four statement. select statement யூஸ் பண்ணுவோம். எதுக்கு select statement யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் கொரிய வந்துட்டு ரீட் பண்றதுக்கு நம்ம select statement யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி insert statement யூஸ் பண்ணுவோம், update statement யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி delete statementum வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் டேபிள delete பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரீட் பண்றதுக்கு செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு டேட்டாபேஸை அப்டேட் ஆர் இன்சர்ட் பண்றதுக்கு இட் கேன் பி யூஸ்டு ஃபார் இன்சர்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். அதே டேட்டாபேஸை
delete பண்றதுக்கு it can be used for delete statement. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆரக்கிள் வரக்கூடிய செகண்ட் என்விரான்மெண்ட், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் என்விரான்மெண்டா வந்துட்டு ஜெனரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட். ஓகேவா? This template can be create a database designed for a general use. ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு ஜெனரல் லெவல்ல யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் தான் வந்துட்டு ஜெனரல் பர்பஸ் என்விரான்மெண்ட். ரைட்டா? And then it contains the features of both DSS and OLTP. ரைட்டா? DSS and OLTP. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜெனரல் பர்பஸோட ஃபீச்சர்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் டெம்ப்ளேட். ஓகேவா? டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிஎஸ்எஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? அதே மாதிரி ஓஎல்டிபி அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் புரோட்டோகால். ஓகேவா? ஆன்லைன் டிரான்சாக்ஷன் புரோட்டோகால் ஆர் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபார் த டேட்டாபேஸ் டெம்ப்ளேட். ஓகேங்களா? இந்த ஜெனரல் பர்பஸ்ல வரக்கூடிய டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ல வந்துட்டு 2 ஃபீச்சர் இருக்கு. ஒன்னு வந்துட்டு டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், அதர் ஒன் இஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஜெனரல் பர்பஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனல் என்விரான்மெண்டா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் டேட்டாபேஸ். ஓகேவா? இந்த கஸ்டம் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் it can be allow a maximum flexibility in defining a database. இந்த டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் it can be allow a maximum flexibility. ரைட்டா? மேக்ஸிமம் லெவல்ல அதோட ஃபிளெக்சிபிள் இருக்கும் இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் it can be defining a database also. ஒரு டேட்டாபேஸை டிஃபைன் பண்றதுக்கும் வந்துட்டு it can be more flexible than that. இதுதான் வந்து final environment for Oracle custom databases. Right? Guys, understand the environment, templates of Oracle environment. Understand that? ஏதாவது டவுட் இருக்கா இந்த டெம்ப்ளேட்ஸ்ல, அந்த Oracle environmentல? Guys, any doubt? ஓகே, டேட்டா வேரஸோட டெஃபினேஷன் நான் சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேரஸோட டெஃபினேஷன் நான் சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, டேட்டா வேரஸோட டெஃபினேஷன் சாட்ல போட்டுருக்கேன். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த என்விரான்மெண்ட்ல?
OLTP ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஓகேவா? OLTP அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். கைஸ் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கோட டெஃபினேஷன். ஓகே கைஸ், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அதோட டெஃபினேஷன் நான் சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கைஸ், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கோட டெஃபினேஷன் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற எந்த என்விரான்மெண்ட்லயாச்சும் டவுட் இருக்கா? ஆரக்கல் என்விரான்மெண்ட்ல டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது OLTP அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? டிஎஸ்எஸ் அப்படிங்கிறது டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், OLTP அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். Guys, any other doubts about this Oracle environment? And move to the next topic. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் a template by using a DBCA. ஓகேவா? creating template by using DBCA. This template management window provides you with the option of creating or deleting a template. ஓகேங்களா? இப்போ இந்த டெம்ப்ளேட் மேனேஜ்மெண்ட் விண்டோவை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபார் கிரியேட்டிங் ஆர் டெலிட்டிங் ஏ டெம்ப்ளேட். ஓகேங்களா? ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கும் ஆர் டெலிட் பண்றதுக்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட் வந்துட்டு டெம்ப்ளேட் மேனேஜ்மெண்ட் விண்டோ. It can be a template management window provides you with the options of creating or deleting a template. ஓகேவா? இந்த டிபிசிஏ பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்மேட்ல அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா XML ஃபார்மேட்ல தான் வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? XML அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்டென்சிபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ். ஓகேங்களா? அந்த கோடிங் பார்ட்ல தான் வந்துட்டு it can be saved template by using a XML file. ரைட்டா? அந்த ஃபார்மேட்ல தான் வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கேன் பி ப்ரொவைட் யூசிங் வித் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆர் டெலிட்டிங் a template. ரைட்டா? and then the DBCA saves the template as a XML format files. ஓகேவா? XML ஃபைல்ஸ்ல தான் வந்துட்டு அந்த DBCA டெம்ப்ளேட்டை வந்துட்டு சேவ் பண்ணுவோம்.
இது வந்துட்டு first point for creating a template by using a DBCA. ஓகேவா? இப்போ ஒரு DBCA டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கு following type of options வந்துட்டு நமக்கு இருக்கு. ஓகேவா? ஒரு டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கு it can be selected by using a following options. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா existing template. ஓகேவா? from a existing template is a first option for that. ஓகேவா? இந்த existing template அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு DBCA வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? DBCA ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லான்ச் பண்ணணும். இந்த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த டூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு அதோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதை வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதோட அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் டெம்ப்ளேட் பை யூசிங் ஏ DBCA. ஓகேவா? ஒரு DBCA கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ கேன் கிரியேட் a new template based on the predefined template setting. ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் செட்டிங்ஸ்ல வந்துட்டு எப்படி ப்ரீடிஃபைனா வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த DBCA டூல பொறுத்த வரைக்கும் நீங்க தியரிட்டிக்கலாவே இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கோடிங் பார்ட்ல ஒர்க் பண்ணும்போது Oracle லைவ் SQL பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இந்த DBCA டூல பத்திலாம் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதனாலதான் உங்களுக்கு இதை வந்துட்டு லைவா வந்துட்டு நாங்க சொல்றோம். ஒரு PPTல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றது தியரிட்டிக்கலா வந்துட்டு இந்த DBCA நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? கரெக்ட். And then it can be a add or change any template setting such as installation parameter, storage parameter, or whether to use the custom script. ஓகேவா? ஒரு இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர்லயும் வந்துட்டு அந்த செட்டிங் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்டோரேஜ் பேராமீட்டர்லயும் ஸ்டோர் பண்ணுவோம், அதே மாதிரி கஸ்டம் ஸ்கிரிப்ட்லயும் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஃப்ரம் ஏ எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரம் ஏ எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷனை மட்டும் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஓகேவா? It can be creating a new template that contains a structural information from a existing databases. ஓகேவா? And then it can be include like a database option, table spaces, and data files, and installation parameter also. ஓகேவா? The existing database name வந்துட்டு it can be created a database options, table spaces, data files, and installation parameter. Right? And then the structured format பொறுத்த வரைக்கும் it can be a user defined schema and the data will be a part of a created template. ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்காகவும் இது வந்துட்டு ஒரு பேசிக் லெவல்ல இந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மட் நமக்கு யூஸ் ஆகுது. ரைட்டா? And then the source, the database can be either local or remote server. ஓகேவா? ரிமோட் லெவல்லையும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம், or it can be used for a local path also. Right? இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் by creating a DBCA. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தது வந்துட்டு existing template, செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு existing databases. ஓகேவா? And then இந்த existing databasesல வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டாவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? It can be available for both the structure and data. ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் you can create a template by using a both structured information and physical data files. ஓகேவா?
ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டாவும் இதோட டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா ஃபார்மேட் ஆகும், அதாவது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆகவும் வந்துட்டு இந்த டேட்டா ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் the database can be created by using a template or identical to the source databases. ஒரு டேட்டாபேஸ் சோர்சஸ்ல வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு இந்த டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் பார்ட்டா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? And then user defined schema and the data will be a part of a created template. ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றதுக்கும் வந்துட்டு இந்த யூசர் டிஃபைன் ஸ்கீமாலாம் வந்துட்டு ஒர்க்கிங் பார்ட்டா நமக்கு இருக்கு. ரைட்டா? And then இந்த டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் it can be only like a local part, not a remote part. ஓகேவா? இந்த டேட்டாபேஸ்ல என்ன சொன்னோம், it can be either local or remote னு சொன்னோம். ஸ்ட்ரக்சர்டு ஒன்லி மட்டும். பட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் it can be database can store like a local format. ஓகேவா? ரிமோட் சர்வர்ல இருக்கிறது லோக்கல் சர்வர்ல தான் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? And then it can be created in the Excel replica on the source database. இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுலாம் வந்துட்டு எக்ஸெப்டா வந்துட்டு அதை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு 3 options for creating a DBCA. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு from a existing template. Second options வந்துட்டு from existing database by using a structure only format. Third option வந்துட்டு from existing database by both structure and data format. ஓகேவா? guys understand ஒரு DBCA எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான தியரி பார்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Understand creating a database by using DBCA? Doubt இருக்கா? Please once more. Okay. Guys எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிங் டெம்ப்ளேட்ல வந்துட்டு ஒரு DBCA டூல் யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றதுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த DBCA டெம்ப்ளேட் வந்துட்டு ஒரு XML ஃபைலா தான் ஸ்டோர் ஆகும். XML அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ் தான் வந்துட்டு XML அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்துட்டு 3 types of options இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு from a existing template. இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு from a existing template. ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் you can create a new template based on a predefined template setting. ஒரு டெம்ப்ளேட் செட்டிங்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? அந்த செட்டிங்ஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர் இருக்கும், ஸ்டோரேஜ் பேராமீட்டர் இருக்கும், ஆர் அதர் கஸ்டம் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் செட்டிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த டெம்ப்ளேட் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் you can define a predefined template setting. அந்த டெம்ப்ளேட் செட்டிங்ல என்னவா இருக்கோ அதை அப்படியே கிரியேட் பண்றதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுதான் வந்துட்டு from a existing template அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதே வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா from a existing database by use only a structured format. ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்றதுக்கு போது it contain only a structural information from a existing databases. ஓகேவா? இதை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் இந்த டேட்டாபேஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாபேஸோட டெம்ப்ளேட்ல நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவங்களோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றது, அவங்களோட டேட்டாபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி லைக் ஏ ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். ஓகேவா? ஒரு டேபிள் ஃபார்மேட்டா இருக்கிறத வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர்டுன்னு எது சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்டு டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது வந்துட்டு நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம்.
ஓகேவா? It can be like a user defined schema and the data. இந்த schema அப்படின்னு என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் schema அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? This source database can be either local or remote. ஓகேவா? இதுல லோக்கல் டேட்டாபேஸ்லயும் ஆர் லோக்கல் சர்வர்லயும் வந்துட்டு இது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ரிமோட் ஆன்லைன் சர்வர்லயும் வந்துட்டு இது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் it can be a store like a local format or remote format. ஓகேவா? அதே தேர்ட் ஆப்ஷனா என்ன பார்க்கறோம் அப்படின்னா from a existing database. It can be a both structured data and a data format also. ஓகேவா? இதுல டேட்டாங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ் தான் வந்துட்டு டேட்டா அப்படின்னு இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? It can be a create a new template by using a structured information and physical data files also for accessing a databases. ரைட்டா? ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு it can be like a structured information and physical data files for a existing database by using a template like a identical to the source databases. ரைட்டா? இந்த டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் it can be like a local format only. இது வந்துட்டு ரிமோட் சர்வர்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. And then it can be a exact replica for a source databases. ஓகேவா? எக்ஸாக்டா தான் வந்துட்டு இதோட டேட்டாபேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ரைட்டா? இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸை டிபிசிஏல கிரியேட் பண்றதுக்கான 3 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? guys understand? guys இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஒரு டேட்டாபேஸ் டிபிசிஏல கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். guys understand? சாட்ல போடுங்க. டவுட் இருக்கா? டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டா? வெற்றிவேல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வெற்றிவேல் நோ சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு வெற்றிவேல்? ஓகே. கிளியரா? டிபிசிஏ வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் நமக்கு இருக்கு. சரிங்களா? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டா வந்துட்டு நம்ம பார்த்தது ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி கிரியேட் பண்றது, எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃபைல்ஸா வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேன் பி கிரியேட்டிங் லைக் எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு it can be creating a existing format. ஓகேங்களா? அதே வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸா வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கிற ஃபைலை மட்டும் கிரியேட் பண்றது வந்துட்டு செகண்ட் டெம்ப்ளேட். ஓகேவா? செகண்ட் டெம்ப்ளேட்டா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மட்டும் கிரியேட் பண்றது வந்துட்டு செகண்ட் டெம்ப்ளேட். ஓகேவா? தேர்ட் எக்ஸிஸ்டிங்ல it can be both structured and data. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டாவையும் அதை ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிக்கல் டேட்டாபேஸையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரம் ஸ்ட்ரக்சருக்கும் எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரம் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் டேட்டாக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னா இட் கேன் பி ஆக்ட் லைக் ஏ லோக்கல் அண்ட் ஆர் ரிமோட் சர்வர். ஓகேங்களா? லோக்கல் சர்வர்லயும் வந்துட்டு ஒர்க் ஆகும், ஆன்லைன் சர்வர்லயும் வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரம் ஏ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியது ஒரு it can be act like a local server and an online server also.
ஓகேவா? அதே வந்துட்டு ஸ்ட்ரக்சர்லயும் பிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ்லயும் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஆக்ட் ஒன்லி இன் ஏ லோக்கல் சர்வர். லோக்கல் சர்வர்ல மட்டும்தான் அந்த டேட்டா பேஸை நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஆன்லைன்ல கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் ஃபார் கிரியேட்டிங் ஏ டிபிசிஏ. ஓகேங்களா? ஒரு டிபிசிஏ டெம்ப்ளேட்ல கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 3 ஆப்ஷன்ஸ் இது மாதிரி தான். ஓகேவா? கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ கிளியரா இருக்கா இப்போ? கைஸ் இப்போ நான் ஒரு ஒரு 5-6 பேர்கிட்ட, சரிங்களா? எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நான் முதல்வன் போர்ட்டல் இருக்கு இல்லையா? நான் முதல்வன் போர்ட்டலோட லாகின் கிரெடிஷனல்ஸ் எனக்கு வேணும். ஓகேவா? நான் முதல்வனோட நான் முதல்வன் போர்ட்டலோட லாகின் கிரெடிஷனல்ஸ். ஓகேவா? உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யாரோ ஒரு 5 பேர் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் சாட்ல போட்டிருக்க பாருங்க. நீங்க சாட்ல எனக்கு கொடுங்க. நான் முதல்வன் போர்ட்டலோட லாகின் கிரெடிஷனல்ஸோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஃபார் வெரிஃபிகேஷன், வெரிஃபை பண்றதுக்காக யாரோ ஒரு 5 பேர் மட்டும் சாட்ல போடுங்க. ஒரு 5-6 பேர் இருந்தா போதும் செக் பண்றதுக்காக. ஓகேவா? கைஸ் அண்டர்ஸ்டாண்டா? உங்களோட போர்ட்டலோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லி உங்களோட பாஸ்வேர்ட் சாட்ல போடும்போது யூசர் நேம் அப்படின்னு போட்டு உங்களோட யூசர் நேம் போடுங்க. பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு உங்களோட பாஸ்வேர்ட் போடுங்க. ஓகேவா? உங்களோட மெயில் ஐடியில வந்திருக்கும். உங்களோட நான்குதானோட போட்டதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட மெயில் ஐடியில இருக்கு. புரியா? உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணுங்க. மெயில் செக் பண்ணுங்க. கைஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் இது. இந்த நான்குதானோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா உங்களோட லாகின் கிரெடிஷனல்ஸை செக் பண்றதுக்கு. ஒருத்தங்க ஏஎஸ்இ நான் நோட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களோட லாகின் கண்டிஷன்ஸ் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பிரேக் வைக்கலாம். ஓகேங்களா? 11:15 to 11:30 உங்களோட பிரேக் டைம் இன்னைக்கு. ஓகேவா? டுடே செஷனோட பிரேக் டைம் வந்துட்டு 11:15 to 11:30. ஓகேவா? உங்களோட லாகின் கிரெடிஷன்ஸ் நான் இப்போ செக் பண்ணுறேன். யாரும் ஒரு 5 பேர் இருந்தா போதும். எல்லாரும் சாட்ல போட வேண்டாம். சரியா? ஜஸ்ட் செக் பண்றதுக்காக தான். எல்லாரும் சாட்ல போட வேணாம். யாரோ ஒரு 5 பேர் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன்.
நெசிகா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுதானா? நெசிகா ஓகே கைஸ், இட்ஸ் எனஃப். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகே, எல்லாரும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இட்ஸ் எனஃப். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது டிபிசிஏ டெம்ப்ளேட்ல அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு எப்படி டெலீட் பண்றது, ரைட்டா? அந்த டிபிசிஏ டெம்ப்ளேட்டை வந்துட்டு எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப கவர் பண்ணலாம். ஓகேவா? டெலிட்டிங் டிபிசிஏ டெம்ப்ளேட். ஓகேவா? ஒரு டிபிசிஏ டெம்ப்ளேட்டை டெலிட் பண்றதுக்கு இட் கேன் பி எனேபிள் யூ டு வியூ அண்ட் டெலிட் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட். ஓகேவா? அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு டெலிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வியூ ஸ்டேட்மெண்ட் ஆர் டெலிட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? வியூ அப்படிங்கிறது இதுல ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அண்ட் தென் இட் கேன் பி a delete a template by use no longer available for creating a new database or new template. ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு அவைலபிளா கிரியேட் பண்றதுக்காகவும் இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா? மெயினா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா? guys understand? And then இந்த டெலிட்டிங் ஏ டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஓடிசிஏ. ஓகேவா? எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஓடிசிஏ. ஓகேவா? ஓடிசிஏ அப்படிங்கிறது ஆரக்கிள் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட். ஓகேவா? இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் it can be run like Oracle Universal Installer to run a Oracle DBCA. ஓகேவா? ஒரு Oracle Database Configuration Assistant ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு Oracle Universal Installer அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இட் கேன் பி கிரியேட்டட் a starter database from a single instance Oracle database installation. ஓகேவா? ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷனை வந்துட்டு ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு எப்படி கவர் பண்ணணும், அதை எப்படி கிரியேட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ஓடிசிஏ டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட், ரைட்டா? இந்த ஆரக்கிள் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ரன் லைக் ஆரக்கிள் யூனிவர்சல் இன்ஸ்டாலர். ஆரக்கிள் யூனிவர்சல் இன்ஸ்டாலர் வச்சு தான் அதை ரன் பண்றோம். அண்ட் தென் இட் கேன் பி ரன் லைக் ஆரக்கிள் டிபிசிஏ and start a database by using a part of single instance Oracle database installation. ரைட்டா? இந்த டேட்டாபேஸ் அடிஷனலா நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம Oracle DBCA வந்துட்டு லான்ச் பண்ணணும்.
ரைட்டா? இட் கேன் பி ரன் லைக் ஏ ஆரக்கிள் டிபிசிஏ டூல். இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன் டூல். ரைட்டா? இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன் டூல். இந்த டூல் வந்துட்டு இட் கேன் பி லைக் ஏ ஸ்டாண்ட் அலோன் ஃபார்ம். ஆரக்கிள் என்விரான்மெண்ட்ல வரக்கூடிய டூல் கிடையாது. இட் கேன் பி லைக் ஏ ஸ்டாண்ட் அலோன் டூல் லைக் ரைட்டா? And then it can be anything after the Oracle database installation. ஓகேவா? ஒரு Oracle database installation வந்துட்டு it can be like a Oracle DBCA tool by using creating a additional database like creating a database or deleting a databases. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா ஓடிசிஏ? ஓடிசிஏக்கு அப்புறம் ஒரு டெம்ப்ளேட் ஒரு டிபிசிஏ வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் வந்துட்டு ஆஃப்டர் த பிரேக் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? गाइस லாகின் கிரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இட்ஸ் எனஃப். அது வந்துட்டு நீங்க டைப் பண்ணுங்க. கேக்குதா? உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு டைப் பண்ண வேணாம், இட்ஸ் எனஃப். நான் வந்துட்டு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், ஒரு டெம்ப்ளேட்டை வந்துட்டு டெலீட் பண்றதுக்கு நம்ம ஓடிசிஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் வந்துட்டு ஆரக்கல்ல லான்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓடிசிஏ அப்படிங்கிறது ஆரக்கல் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஓடிசிஏ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த ஓடிசிஏ அப்படிதான் என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ ஸ்டாண்டர்ட் டூல். ஓகேவா? ஒரு டெம்ப்ளேட்டை டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆரக்கிள் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் தான் வந்துட்டு அந்த ஓடிசிஏ. ரைட்டா? அது வந்துட்டு இட் cannot come under from the Oracle environment. ஆரக்கிள் என்விரான்மெண்ட்ல வரக்கூடிய டூல்ல வந்துட்டு அந்த ஓடிசிஏ டூல் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகுது. அது வந்துட்டு ஓடிசிஏ டூல் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டூலா தான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டை டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. ரைட்டா? இதுதான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டை டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட். ஓகேவா? பிரேக் வந்துட்டு 11:15 to 11:30. ஓகேவா? பிரேக் டைம் 11:15 to 11:30. ஓகேவா? நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எந்த கான்செப்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிகல் கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு டேபிள எஸ்கியூஎல்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோடிங் பார்ட் நான் பார்ப்போம். ரைட்டா? அது வந்துட்டு ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல்ல தான் ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு போனோட மூலமா கூட நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சிஸ்டம் வேணும்னு அவசியம் இல்லை, போன்லயே நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அது வந்துட்டு இட் கேன் பி ஒர்க் அண்டர் ஃப்ரம் மொபைல் போன்ஸ் ஆல்சோ. ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல் வந்துட்டு மொபைல் போன்ஸ்லயும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சிஸ்டம் இருந்தாலும் பெட்டர் தான். ஓகேவா? அது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோடிங் பார்ட் ஃபார் எஸ்கியூஎல். ஓகேங்களா? அதுல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? guys வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தியரி கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? செகண்ட் ஹாஃபோட அஜெண்டா என்ன அப்படின்னா அந்த டிபிசிஏ எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத எஸ்கியூஎல் கொரியர்ஸ் மூலமா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல் கோடிங் பார்ட்ல நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நான் அந்த கொரியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த கொரியை எல்லாரும் டைப் பண்ணி நீங்களும் அவுட்புட் பண்ணுவாங்க. அந்த அவுட்புட்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட அந்த டவுட்டை நீங்க இந்த கியூஏல கேட்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கைஸ் கிளியரா? எனி டவுட்?
நான் முதல்வன் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு வந்து சரிங்களா. அது இப்போ நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதனால அபிநயா உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆராக்கல் யூனிவர்சல் இன்ஸ்டாலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடி சிஏ இருக்கு இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். சரிங்களா. அந்த ஓடிசிஏ டூல் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஆரக்கல் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட். அந்த டூலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டாலேஷன் பார்ட் தான் வந்துட்டு அந்த ஆர்கல் யூனிவர்சல் இன்ஸ்டாலர். அந்த ஆர்கல் யூனிவர்சல் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த ஓடிசிஏ வந்துட்டு சப்போர்ட் ஆகும் ஒரு டெம்ப்ளேட்டை டெலிட் பண்றதுக்கு. ஓகேவா? பர்பஸ் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் டெலிட் பண்றதுக்கு. ஒரு இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டை டெலிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். சரிங்களா பார்த்திபன்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓடிசிஏ பிஃபோர் கான்செப்ட் ஆஃப்டர் த பிரேக் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இருந்தா உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆஃப்டர் த பிரேக். ஓகே. ஆஃப்டர் த பிரேக் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லைன்னா 12:15 மேல நான் கேட்பேன் இல்லையா QA, அப்ப கூட உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆஃப்டர் த பிரேக் கொஞ்சம் ப்ராக்டிகல் செஷனும் கவர் பண்ணணும். ஓகேவா? நீங்க லாகின் தான் பண்ண வேணாம். உங்களோட ஜஸ்ட் உங்களோட லாகின் கிரெடிட்ஸ் செக் பண்றதுக்காக உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நாங்க வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன். ஓகேவா? சிவசங்கரி. ஓகேவா? ஓகே கைஸ், பிரேக் எடுத்துக்கோங்க. 11:13க்கு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராக்டிகல் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாஸ்வேர்ட் வந்துட்டு மெயில்ல இருக்கு. ஓகேயா? சத்யா யுவன், சத்யன். உங்க எல்லாம் பிரேக் போயிட்டு வந்துட்டீங்களா? மேம் இல்ல சார். ஓகேவா? பார்த்திபன். எல்லாரும் ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு உங்களோட குரோம்ல எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் சாட்ல போட்டிருக்கேன். ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கோடிங் அப்படிங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். எல்லாரும் ட்ரை பண்றீங்களா? ஹாஃப் அன் அவர் இந்த ப்ராக்டிகல் செஷன் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? 12க்கு மேல நம்ம அந்த ஸ்டார்டிங் டிபிசிஏ வந்துட்டு கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸ்லைடுல இருங்க, நான் அகைன் ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீனை மறுபடியும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு எல்லாரும் குரோம்ல டைப் பண்ணுங்க.
ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல். ஓகேவா? எல்லாம் டைப் பண்ண பிறகு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கோடிங் அப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேவா? எல்லாருமே ஆரக்கல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தாதான் வந்துட்டு இந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேவா? guys எல்லாரும் உள்ள போயிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோடிங் பேஜுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்த கோடிங் பேஜுக்கு guys எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் அந்த பேஜுக்குள்ள போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப்பே போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு குரோம்ல ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 3 வந்துட்டு ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஸ்டெப் 3மே நம்மளுக்கு தங்கிலீஷ்லயே டைப் பண்ணியிருக்கேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பிரேக் ஆகுதா? இருக்கும் இப்போ கரெக்டா இருக்கா வாய்ஸ்? guys இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆரக்கல் லைவ், நான் கமெண்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் குரோம்ல டைப் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3 வந்துட்டு ஸ்டார்ட் கோடிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓபன் ஆகும். ஓகேவா? எல்லாரும் இந்த பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க கமெண்ட்ல. ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் வந்துட்டீங்களா? இந்த ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் அதோட அவுட்புட் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரக்கல் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ஓகேவா? நம்ம அன்னைக்கு கிரியேட் பண்ண இல்லையா ஆரக்கல் அக்கௌண்ட், அது இருந்தாதான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் உள்ள வந்துட்டீங்களா? உள்ள வந்து 40க்கு
பேசவே வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஜெயலட்சுமி வாய்ஸ் ஆடிட்டா இருக்கா வாய்ஸ்? ஓகே, வாய்ஸ் கிளியரா எல்லாரும் அந்த பேஜுக்கு வந்துட்டீங்களா? இந்த ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட்டுக்கு எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸ்டார்ட் கோடிங் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா உங்களோட இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுல எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் இருக்கும். அங்க நீங்க வந்துட்டு கோடிங் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இங்க வந்து இதுதான் ரன் ஸ்டேட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் அப்படின்னு நம்ம குரோம்ல டைப் பண்ணணும். லிங்க்ல வந்துட்டு நம்ம உள்ள போகணும். தேர்ட் லிங்க் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு அது ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஒன் செகண்ட் நான் மியூட் பண்ணிட்டு ஆன் பண்றேன். இப்போ அதுக்கு கேக்குதா? வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, சாரி, ஒரு நெட்வொர்க்னால தான் இருக்கும். ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா இப்போ? ஓகே, गाइस எல்லாரும் இந்த ஆரக்கல் லைவ் எஸ்கியூஎல் பேசிக் எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யா, ஒர்க் ஷீட் வந்திருக்கும். गाइस கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் ஷீட் வந்துட்டீங்களா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணலாமா கோடிங் பார்ட்ட? டேபிளை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதா நமக்கு இன்னையோட பிராக்டிக்கல் கான்செப்ட். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வர வைக்கிறோம் அப்படிங்கிறதா எஸ்கியூஎல்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எல்லாரும் நான் காமிக்கிற கோட எல்லாரும் உங்க இதுலயும் நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேஜ் இருக்கு இல்லையா? இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? கிரியேட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டேபிளை வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம்? கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்றோம் ஃபார் டேபிள் கிரியேஷன். ஓகேவா? அந்த டேபிளுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். கஸ்டமர் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த டேபிள் வந்துட்டு கஸ்டமர் டேபிளுக்கான ஒரு பார்ட். ஓகேங்களா? கஸ்டமர் டேபிளுக்கு கிரியேட் பண்றதுக்கான பார்ட். ஓகேவா? அந்த கஸ்டமர் ஐடி நம்பர் வந்துட்டு நம்ம பிரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்க பிரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கோடிங் பார்ட்ல நமக்கு டிபியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் கீ இருக்கு. ஓகேவா? எஸ்கியூஎல்ல ஒன்னு பிரைமரி கீ, இன்னொன்னு ஃபாரின் கீ. ஓகேவா? இதுல பிரைமரி கீ வந்துட்டு எல்லா ரோவுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ தான் வந்துட்டு பிரைமரி கீ. ஓகேவா? பிரைமரி கீ இஸ் a unique identifier for each row in a database table. ஒரு டேட்டாபேஸ் டேபிளுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ வந்துட்டு பிரைமரி கீ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இங்க நம்பர்ல நம்ம மென்ஷன் பண்ணும்போது பிரைமரி கீல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நேமோட கேரக்டர் வந்துட்டு 100,
சிட்டியோட கேரக்டர் 50 அண்ட் தென் ஜாயின் டேட் வந்துட்டு டேட் என்ன அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். டேட் அப்படிங்கறத மட்டும் அந்த டேபிள்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம கஸ்டமர் டேபிள்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு என்ன டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு மெனு கார்டுக்கான டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் வந்துட்டு மெனு. அந்த கஸ்டமருக்குள்ள என்ன கஸ்டமர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த மெனு. ஓகேங்களா? மெனு அப்படின்னா அதோட பிரைசஸ் என்ன, அதோட கேட்டகரி என்ன, அந்த டிஷ் நேம் என்ன, அதோட டிஷ் ஐடி என்ன அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு அந்த மெனுக்கு கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே அந்த கிரியேட் டேபிள் மெனு அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய டெம்ப்ளேட் தான் இந்த டிஷ் ஐடி, டிஷ் நேம், கேட்டகரி அண்ட் பிரைஸ். ஓகேங்களா? அண்ட் இதே ஆர்டர் 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கஸ்டமர் டேபிள்ல ஒரு டிஷ்ஷை வந்துட்டு ஆர்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் இது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஆர்டர் ஐடி நம்பர் பிரைமரி கீன்னு சொல்றோம், கஸ்டமர் ஐடி நம்பர் கொடுத்துருக்கிறோம், டிஷ் ஐடி நம்பர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, டோட்டல் பிரைஸ் என்ன, அண்ட் தென் இட் கேன் பி மூவ் டு த ஃபாரின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றது, ஒரு டேபிளை கிரியேட் பண்றது வந்துட்டு பிரைமரி கீல ஆரம்பிக்கும். அதே டேபிளை வந்துட்டு ஃபினிஷ் பண்றதுக்கு ஃபாரின் கீ அப்படிங்கிறதுல நம்ம முடிக்கும். ஓகேங்களா? ஃபாரின் கீ அப்படிங்கிறது இஸ் எ காலம் ஆர் செட் ஆஃப் காலம் இன் எ டேபிள் தட் ரெஃபரன்ஸ் த பிரைமரி கீ ஆஃப் அனதர் டேபிள். ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளோட ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஃபாரின் கீ அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ கஸ்டமருக்கான பிரைமரி கீயை அதே மென்ஷன் பண்றதுதான் இந்த ஃபாரின் கீயோட ஒர்க்கிங் பார்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? அதே மாதிரி இப்போ எம்ப்ளாயி 3 கொடுத்தோம் அப்படின்னா எம்ப்ளாயியோட சேலரி அவங்களோட டெம்ப்ளேட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கோடிங் பார்ட்லாம் முடிஞ்ச பிறகு இங்க ரன் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டட் அப்படின்னு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டட். அதோட ஸ்டேட்மெண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் டீடைல்ஸ் இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு டேபிள் கிரியேஷன். ஓகேவா? गाइस எல்லாரும் இந்த கோட் ரன் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. गाइस அண்டர்ஸ்டாண்டா? டேபிள் கிரியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, நான் ப்ரோக்ராம் மட்டும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி we did not have any coding just to do. அந்த ஸ்டார்ட் கோடிங் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒர்க் ஷீட் வந்துட்டு மேல ஒர்க் ஆகும். ஓகேவா? 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 கோட் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். இந்த இடத்துல டைப் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, அங்க இங்க வந்துட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கணும் கோடிங் பார்ட். ஓகேவா? गाइस அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? சாட்ல போடுங்க. கோடிங் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? உங்களுக்கு கோடு எழுதுறது எப்படின்னு, எங்க எழுதணும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லைல? அதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அந்த ஒர்க் ஷீட்ல தான் நம்ம எழுதணும். டைப் பண்ணதே நீங்க டைப் பண்ணா ஓகே தான். ஜமுனா நான் கோடிங் போட்டிருக்கேன் இல்லையா, அதே நீங்க டைப் பண்ணுங்க. அவுட்புட் வருதான்னு பாருங்க. ஓகேவா? ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ரன் ஸ்டேட்மெண்ட். இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் பக்கத்துல ரன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அவுட்புட் இது மாதிரி டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டட் அப்படின்னு அவுட்புட் ஷோ ஆகும். गाइस நான் ஒன்ஸ் மோர் என்னோட கோடிங் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கோடிங்கை நீங்க எழுதுங்க.
ஓகேவா? அப்படி இல்லைனாலும் ஓனா உங்களுக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருந்தாலும் நீங்க ஓனா கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி அந்த கோடிங் பார்ட் ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நம்ம இந்த இந்த கோடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு டேபிள் கிரியேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கான கான்செப்ட் தான் இது. சரிங்களா? ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கோடிங் பார்ட் தான் இது. ஓகேங்களா? அந்த டேபிளுக்கு நேம் வந்துட்டு இந்த நேம்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? கஸ்டமர் 3, மெனு 3 அண்ட் ஆர்டர் 3 இதெல்லாமே வந்துட்டு இந்த கஸ்டமர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய நேம்ஸ். ஓகேங்களா? அதனாலதான் இங்க அவுட்புட்ல டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டர் இந்த 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 டெம்ப்ளேட்டுக்கான டேபிள் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க மென்ஷன் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஓகேவா? டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டர் அப்படின்னு அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கஸ்டமர் 3ல பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல்லயே வந்துட்டு நீங்க பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் உள்ள வேரியேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். பிரைமரி கீ அப்படிங்கிறது ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்துட்டு பிரைமரி கீ. ஓகேங்களா? அதே டேபிளை முடிக்கும் போது ஃபாரின் கீல முடிக்கும். ஓகேங்களா? அந்த கிரியேட் பண்ண டேபிளை ஃபினிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீ ஃபாரின் கீ. ஓகேங்களா? இந்த மாதிரி எஸ்கியூஎல்ல வரக்கூடிய 2 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குமே. ஒன்னு பிரைமரி கீ, இன்னொன்னு ஃபாரின் கீ. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்துட்டு பிரைமரி கீ. ஓகேவா? இப்போ இந்த கஸ்டமர்ஸ் கீழே என்னென்ன டெம்ப்ளேட் வரும், அவங்களோட நேம் என்ன, அவங்களோட சிட்டி என்ன, அவங்க அந்த ஒர்க்கிங்ல எப்போ ஜாயின் ஆனாங்க அப்படிங்கிற கஸ்டமரோட டீடைல்ஸ் இந்த டெம்ப்ளேட்ல நம்ம கொடுத்து. அதே மாதிரி மெனு 3. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கோடிங்கை முடிக்கும் போது ஓப்பன் பேராந்தசிஸ்லயும் க்ளோஸ் பேராந்தசிஸ்லயும் நம்ம முடிக்கணும். ஓகேவா? ரைட்டா? ஒரு டேபிளை கிரியேட் பண்றோம், அதை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓப்பன் பேராந்தசிஸ்ல ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி க்ளோஸ் பேராந்தசிஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் 3க்கு அப்புறம் மெனு 3. ஓகேவா? மெனு 3னா என்ன, அந்த மெனுவோட ஐடி, அந்த டிஷ்ஷோட ஐடி இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷோட ஐடி, அந்த டிஷ்ஷோட நேம், அது என்ன கேட்டகரியில வருது, அதோட பிரைஸ் என்ன. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு ஹோட்டல் டேட்டா பேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஹோட்டல் டேட்டா பேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ டிஷ் ஐடியோட ஐடி நம்பர் என்ன, டிஷ் நேம் என்ன, கேட்டகரி என்ன வருது, அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரைட்டா? இது ஜஸ்ட் 10 2 வந்துட்டு ஜஸ்ட் இந்த பிரைஸ் நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? அண்ட் தென் ஆர்டர் 3, டேபிள் 3ல வரக்கூடிய இந்த டேபிள்ல வரக்கூடிய தேர்ட் பார்ட் வந்துட்டு ஆர்டர் 3. ஓகேவா? ஆர்டர் 3யோட இந்த கஸ்டமர் ஆர்டர் ஐடியை நம்ம பிடிக்கணும். ரைட்டா? ஓகேவா? அதுக்கு டிஷ் ஐடி என்ன, ஆர்டர் டேட் என்ன, அதோட ஆர்டர் ஐடியோட நம்பர் என்ன அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் அந்த டேபிளை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற கீ வந்துட்டு ஃபாரின் கீ. ஓகேவா? ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்து பிரைமரி கீ. அதே டேபிளை க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்துட்டு ஃபாரின் கீ. ஓகேவா? இந்த ஃபாரின் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இட் கேன் பி ஆல்சோ யூஸ்ட் ஃபார் a references method by using a foreign key. ரைட்டா? அந்த கஸ்டமர் ஐடி அண்ட் மெனு 3 இந்த ரெண்டுமே நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு அவுட்புட்டா என்ன வரும், டேபிள். இதை வந்துட்டு ஃபுல்லா முடிச்ச பிறகு இதை செல்ல ரன் பண்ணீங்க அப்படி இந்த இடத்துல ரன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ரன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேபிள் கஸ்டமர் 3 இஸ் கிரியேட்டட். அவுட்புட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா? கைஸ் அண்டர்ஸ்டாண்டா? எல்லாரும் ஒர்க் பண்ணி பாக்குறீங்களா அந்த கோடிங்ல? அந்த எக்ஸல் ஷீட் ஒர்க் பண்ணி பாக்குறீங்களா? கைஸ் கிளியரா கோடிங் பார்த்து ஷோ பண்றேன், எல்லாரும் ஒர்க் பண்ணி பாருங்க.
அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா சார் ஐ காட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி சாட்ல போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு 12 o'clock வரைக்கும் 12:05 வரைக்கும் டைம் தரேன். எல்லாரும் இந்த கோடிங் பார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்கிரீன் கொஞ்சம் விசிபிளா இருக்கா? நான் 17th லைன்ல இருந்து வியூ பண்றேன். எல்லாரும் இதை டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் சிரமம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன்ல இருந்துட்டு நான் ஒரு மெட்டீரியலே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மெட்டீரியல்ல இந்த கோடிங் பார்ட்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க எல்லாரும் அதை டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாரும் கோடிங் பார்ட் முடிச்சுட்டு அவுட்புட் வந்துருச்சா அப்படிங்கிறத சாட்ல போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டட் அப்படின்னு அவுட்புட் வரும். ஓகேவா? எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சாட்ல போடுங்க. ஓகேவா? இந்த கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி இருக்கு இல்லையா, இதை விட்டுருங்க. மேல வரைக்கும் நீங்க ஓகேவா? இது நெக்ஸ்ட் டேட்டாபேஸ். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாருங்க. இந்த எம்ப்ளாயி டேபிள் மேல இருக்க ஃபாரின் கீ வரைக்கும் நீங்க இது வரைக்கும் டைப் பண்ணா போதும். 22 லைன் வரைக்கும் டைப் பண்ணா போதும். நான் உங்களுக்கு சாட்லயும் அதோட கோடிங் பார்ட் போடுறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கோடிங் பார்ட் நான் சாட்ல போட்டிருக்கேன். இந்த கோடிங் பார்ட் சாட்ல போட்டிருக்கேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கோடிங்ல ஒர்க் பண்ணி பாருங்க. அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். டேபிள் கஸ்டமர் 3 கிரியேட்டட் அப்படின்னு. சரியா? செந்தில்குமார், நீங்க கேட்டிருக்கீங்க டிக்ஷனரி, ஆர்டர் டேட் இதெல்லாம் இன்புட் கொடுக்க மாட்டோம் கேட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமர் டேபிள கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேஷன் மட்டும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்செர்ட். ஓகேங்களா?
அது நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம். அந்த இன்செட்ல தான் வந்துட்டு அந்த டிஸ்ஐடிக்கான நம்பரு, ஆர்டர் டேட்டுக்கான நம்பர்லாம் வந்துட்டு இன்செட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்ல தான் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுவோம். இன்செர்ட் பண்ணும்போது தான் நீங்க கேட்கிற அந்த ஐடி நம்பர், அந்த டிஷ் நேம்லாம் வந்துட்டு இன்புட் கொடுப்போம். ஓகேவா? கேபிட்டல் லெட்டர்ல போடுங்க. விஜயலட்சுமி கேபிட்டல் லெட்டர்ல போடுங்க. அதுதான் வந்துட்டு ஃபார்மேட். ஓகேவா? பிரைமரி கீ வந்துட்டு ஸ்மாலா கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வராது. பிரைமரி கீயை கேபிட்டல்ல கொடுத்தாதான் அவுட்புட். 10.2 கஸ்டமர் ஐடி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க. ரஞ்சித் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நெட்வொர்க்னால கூட அந்த ஷீட் ஒர்க் ஆகாம இருக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பேஜோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த MySQL பேஜ் இருக்கு இல்லையா? இந்த MySQL பேஜ் எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? Oracle Live SQL பேஜ் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இந்த பேஜோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். ஓகேவா? ரதி மேத்தா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு உங்களோட கோட்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல இருந்துட்டு அந்த கோடோட மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு இந்த ஆரக்கிள் லைவ் இந்த இந்த பேஜோட ஒர்க் ஷீட்டு, இதோட லைப்ரரி என்ன, இதோட கம்யூனிட்டி என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நான் இப்போ சொல்றேன். ஓகேவா? இப்போ இங்க நேவிகேட்டர் இருக்கு இல்லையா? இங்க நேவிகேட்டர் அப்படிங்கிறது இந்த எஸ்கியூஎல் ஷீட்ல நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ற நேவிகேட்டர் தான் இது. சரிங்களா? நான் கஸ்டமர் 3 கஸ்டமர் அப்படிங்கிற ரெண்டுமே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட், கஸ்டமர் டேபிள் ஃபார்மேட். அங்க நம்ம கஸ்டமர் 3 மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இங்கேயும் கஸ்டமர் 3 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன டேபிள் குடிக்கிறீங்களோ அதோட நேம் வந்துட்டு இந்த நேவிகேட்டர்ல ஷோ ஆகும். ரைட்டா? அது மாதிரி இருக்கக்கூடிய நேவிகேட்டர் தான் இந்த கஸ்டமர் 3. ஓகேவா? இதே வந்துட்டு ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆல் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டேட்டாபேஸ் ஃபைல்ஸ், டிவைஸ் ஃபைல்ஸ். டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்துட்டு டேட்டாபேஸ் ஃபைல். டிவைஸ் ஃபைல் அப்படிங்கிறது கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல். ஓகேவா? இது நமக்கு இங்க நோ நீடு. நம்ம யூஸ் பண்ண போற ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல் தான். ஓகேவா? ஃபைல் ஆப்ஷன்ல வரும். ஓகேவா? இது ஒர்க் ஷீட் வந்துட்டு இந்த எஸ்கியூஎலோட ஒர்க் ஷீட். ஓகேவா? இதுல இங்க லைப்ரரி இருக்கு இல்லையா? இங்க நீங்க லைப்ரரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எஸ்கியூஎலோட லைப்ரரி கம்யூனிட்டி வந்துட்டு ஓபன் ஆகும். லைப்ரரி ஓபன் ஆகும். இது இந்த எஸ்கியூஎல்கான டுட்டோரியல் பார்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
என்னென்ன டியூட்டோரியல் இருக்கு இந்த லைப்ரரியில அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் டு எல்லாரும் இப்படிதான் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்டார்ட் கோடிங் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு இந்த மாதிரி. அண்ட் தென் உங்களோட கோடிங் பார்ட் இங்க இமேஜா ஷோ ஆகும். இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஷீட்டோட இமேஜ் பார்ட் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ரைட்டா? அண்ட் தென் ஒரு செல்ல வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா இது ரன் ஆப்ஷன். இது வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா பேஸ் எழுதாம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரன் பண்ணணும். ஓகேவா? ரைட்டா? இது வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் பிளானை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ரைட்டா? இது வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ரைட்டா? அண்ட் தென் இது வந்துட்டு அதோட அப்பர் கேஸ் லோயர் கேஸ் லெட்டர்லாம் வந்துட்டு யூஸ் பண்றதுக்காக ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கு, ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கு. ரைட்டா? ஒரு டைப் ஆஃப் லெட்டர்ஸ் சேஞ்சஸ். ரைட்டா? அதுதான் வந்துட்டு இதோட லெட்டர்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? இதே வந்துட்டு டெலிட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டெலிட் கமாண்ட், இதோட டெலிட் வந்துட்டு டெலிட் ஆயிடும். அண்ட் தென் இதோட கோட் ரிவ்யூ வந்துட்டு எஸ்கியூஎல் கோட் லாங்குவேஜ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணும். ஓகேவா? இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரீவியூ லிங்க் மாதிரி. ஓகேவா? நம்ம இப்போ கோட் போட்டோம் இல்லையா, அது வந்துட்டு எஸ்கியூஎல் கோட்ல தான் இருக்கு அப்படின்னா இந்த கோட் லாங்குவேஜ் கொடுக்குது. ஓகேவா? இதே வந்துட்டு ஒரு ரெண்டு லாங்குவேஜ் பட்டன் அந்த மாதிரி தான் இதோட கோட் வந்துட்டு ரன் ஆகும். இதே வந்துட்டு காப்பி லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோடிங் பார்ட் வந்து ஒரு லிங்கா வந்துட்டு காப்பி ஆயிடும். ஓகேவா? அண்ட் இதுல இருக்கிறது அந்த லைப்ரரி கம்யூனிட்டியோட கண்டென்ட் ரீசென்ட்லி இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் மாதிரியும் இந்த இடத்துல டுட்டோரியல் பேஸ்ல இங்க இதுல இருக்கு. ஓகேங்களா? இது நீங்க போயும் நீங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு எஸ்கியூஎல் இருக்கு இல்லையா, இதுல உள்ள போயிட்டு நீங்க லேட்டரா வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இதுல ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 305 எஸ்கியூஷன் இருக்கு இல்லையா, இவ்வளவு பேர் வந்துட்டு இதை ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு எஸ்கியூஷனோட நம்பர்ஸ். ஓகேவா? கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நம்ம இன்னைக்கு கவர் பண்ணது வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் டேபிளை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். கைஸ் யார் யாரெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு யாரும் மென்ஷன் பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. கைஸ் who are all got the output? அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. ஷாருக்கா காட் அவுட்புட். லோகேஷ் உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்க, கோடிங் கரெக்டா இருக்கு. நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க, ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க இந்த கோடிங் பார்ட். ஓகேவா? அந்த கோடிங் வந்துட்டு இந்த சாட்லயே நான் போட்டிருக்கேன், எல்லாரும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த சாட்ல இருக்க கோடிங்க எல்லாரும் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். அதாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். அதுக்கு நான் அந்த கோடிங் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. சரியா? நீங்க நம்ம பார்த்தது ஒரு டேட்டா பேஸ் டேபிள எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கறதுக்கான கோடிங் பார்ட் பார்த்தோம். நாளைக்கு இன்செட் பார்ப்போம், அடுத்த நாள் அப்டேட், அடுத்த நாள் டெலிட். சரிங்களா? இதுதான் வந்துட்டு த்ரெட் ஆபரேஷன் ஆஃப் எஸ்கியூஎல். ஓகேவா? CRUD த்ரெட் ஆபரேஷன் ஆஃப் எஸ்கியூஎல். ஓகேவா? த்ரெட் ஆபரேஷன்ஸ் இன் எஸ்கியூஎல் இதுல நம்ம கிரியேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? த்ரெட் ஆபரேஷன்ஸ் இன் எஸ்கியூஎல்ல கிரியேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். த்ரெட் அப்படின்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். எல்லாருக்கும் அவுட்புட் வந்துச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அவுட்புட் வந்துச்சா?
ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம தியரி கான்செப்ட் என்னங்கிறத கவர் பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி உங்களோட சர்வர் செக் பண்ணி பாருங்க. லேட்டரா கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? guys, ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? டவுட் இருந்தா சாட்ல கேட்கலாம். டவுட் கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க. டவுட்? யார் யாருக்கெல்லாம் கோடிங் பார்ட் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்கெல்லாம் சாட்ல போடுங்க. கோடிங் பார்ட் அகைன் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறவங்க மட்டும் சாட்ல போடுங்க. ஒர்க் பண்றது அவுட்புட் வந்துட்டு இந்த ஷெல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போ இங்க கிரியேட் டேபிள் கஸ்டமர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்றதுக்காக கஸ்டமர் 3ல கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு பிரைமரி கீயை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்றதுக்காக இந்த பிரைமரி கீ நம்ம கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? பிரைமரி கீ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ. ஓகேங்களா? அதுல வந்துட்டு கஸ்டமர்ல நம்ம நேம், சிட்டி, ஜாயின் டேட் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம். ஓகேவா? நம்ம எதுவுமே இன்செர்ட் பண்ணல, ஜஸ்ட் கிரியேட் தான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நேம் ஆதிசோவேரன், நேம் பிரவீன் குமார், சிட்டி வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி நம்ம கொடுக்காம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நேம், சிட்டி, ஜாயின் டேட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி மெனுல வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், டிஷ் ஐடி, டிஷ் நேம் கேட்டகரியில அதுக்கான டிஷ் ஐடியோட ஐடி என்ன, டிஷ் நேமோட ஐடி என்ன, அதோட கேட்டகரி என்ன, அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த ஆர்டர் 3ல வந்துட்டு ஆர்டர் ஐடி என்ன, அதோட டிஷ் ஐடி, ஆர்டர் நம்பர் என்ன, ஆர்டர் டேட் என்ன, அதோட குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டர் டேபிள்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஒரு டேபிள நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு போது ஃபாரின் கீ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு டேபிள ஸ்டார்ட் பண்றதுக்கு பிரைமரி கீ, ஒரு டேபிள் முடிக்கிறது வந்துட்டு ஃபாரின் கீ அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன். ஓகேவா? யூ கேன் க்ளோஸ் த ஃபாரின். ரைட்டா? ஃபாரின் கீ நம்ம போடும்போது ரெஃபரன்ஸ் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் இது வந்து கஸ்டமர் ஐடி ஃபாரின் கீல முடிக்கணும். அதே மாதிரி அதோட ரெஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த கஸ்டமர் 3லயும்
அதே மாதிரி இந்த மெனு 3 ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 3 எழுதணும், இந்த மெனு 3 ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த 2 ரெஃபரன்ஸ் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்துட்டு கஸ்டமர் 3 டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு வரும். ஓகேவா? guys understand? ஃபாரின் கீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்கிங் கீல ஃபாரின் கீ, சரிங்களா? பிரைமரி கீ, ஃபாரின் கீ. ஃபாரின் கீ வந்துட்டு ஒரு டேபிள்ல க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கீ. ஓகேவா? சார் கிளியரா எல்லாரும் அவுட்புட் வந்துச்சா? ஃபாரின் கீ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு டேபிள்ல க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ தான் வந்துட்டு ஃபாரின். ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி பிரைமரி கீ வச்சு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள ஃப்ரீஸ் பண்றதுக்காக ஃபாரின் கீ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? You understand that? Okay. Yeah, again I share my screen. ஓகே, ஜமுனா கொஞ்சம் லோடிங்ல இருக்கும், அது வந்துட்டு லேட்டா ட்ரை பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவுட்புட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா எஸ்கியூல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், ரைட்டா? ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கிறதால அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூஸும் கொஞ்சம் வரும். ஓகேவா? வேர் கேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நேம் தான் வந்துட்டு வேர் கேர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஒரு டேட்டா பேஸ்ல வேர்கேர் வந்துட்டு எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வேர்கேர் அப்படின்னா முதல்ல என்னன்னா வேரியபிள் கேரக்டர் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு வேரியபிளோட லென்த் எவ்வளோ, அந்த வேரியபிளோட கேரக்டர் டேட்டா எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக இந்த வேர்கேர் 2 அப்படின்னு சொல்லுவோம். வேர்கேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வேரியபிள் கேரக்டர். வேர்கேர் 2 அப்படிங்கிறது is a data type in Oracle database store the character string of varying length part. சரிங்களா? ஒரு வேர்கேர் 2 அப்படிங்கிறது ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். சரிங்களா? ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா உமாதேவி? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் செஷனோட ஒரு அஜெண்டா மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நம்ம இன்டர்வென்ஷன் 8ல வந்துட்டு இன்டர்வென்ஷன் 8ல நம்ம கவர் பண்ண போற டாபிக் வந்துட்டு ஸ்டார்டிங் டிபிசி. அந்த ஸ்டார்டிங் டிபிசியில வந்துட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டார்டிங் டிபிசிஏ இஸ் யுவர் நெக்ஸ்ட் செஷன் டாபிக். ஓகேவா?
இன்ட்ரவல்ஷன் 8ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் பிபிசிஏ. ரைட்டா? ஓகே கைஸ், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் QA மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரெடியா? QA எல்லாத்துக்கும் ரெடியா? எடுத்த டாபிக்ல இருந்து தான் அந்த QA இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் சீட் டெம்ப்ளேட் அண்ட் நான் சீட் டெம்ப்ளேட். This is your first question. Difference between seed template and non-seed template. ஆன்சர் பண்ணுங்க. Difference between seed template and non-seed template. உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் டிபிசிஏ. ஓகேவா? டிபிசிஏயோட கிரியேஷன் ஸ்டெப்ஸ். Creation steps for DBCA. Explain about creation steps for DBCA. Steps for DBCA.
714 divided by 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த environment templates in Oracle. Some of the environment templates in Oracle. Yes, today's session is doubt. Any doubt for the today's session and the practical concepts? It's all clear to you. It's all clear. செஷன்ல ஒரு டிபிசிஏ அப்ளிகேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம டியூஸ்டே செஷன்ல பார்ப்போம். Any doubt, guys, for today's session?
Okay, thank you all.